இந்த இணையதளத்தின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர் சென்ற நாளுக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக பலத்திற்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக நம்ம சோத்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நம்ம சோத்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் மூலமாக ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் முதல் பாடலாக போதுமானவரே எல்லா நன்மைக்கும் காரணரே என்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். இந்த கால வேளையிலும் அநேக தேவைகளோடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களோடு கூட பங்கு பெறலாம். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பதில் அவர் போதுமானவரிலும் அதிகமானவராய், ஏராளமானவராய், தாராளமானவராய் இருக்கிறார். எனவே எங்களோடு கூட சேர்ந்து பாடுகள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடைக்கலம் நாமமே
மீட்பும் நீரே. நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து நிலைத்திருப்பேன். நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து நிலைத்திருப்பேன். என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. ஆமென். என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த மீட்பும் நீரே. போதுமானவரே, நான் நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலம் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த மீட்பும் நீரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் பலனை இழந்திருக்கிறார்கள், சுகத்தை இழந்திருக்கிறார்கள், ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய ஜீவனையே இழந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலன் என்று வாக்கு பண்ணுகிறார், நம்முடைய சுகம் என்று வாக்கு பண்ணுகிறார், நம்முடைய ஜீவன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகையால் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னுடைய பலன், நீர் என்னுடைய சுகம், நீர் என்னுடைய ஜீவனாய் இருக்கிறபடியினால் நான் உம்மை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இந்த உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டு இருக்கிறதான வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு சொச்சம், பயப்படாதே. காரணம், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அன்று யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நீ உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று. அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் இன்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். உங்களை என்னையும் பார்த்து அதே வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதனாலில் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போமா? உன்னை தாச்சிடும் பெறவானங்கோ
விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயவேண்டாம் அருகில் என்றரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை என்றரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் என்றோ ஆறுதல் சர ஒரு வார்த்தை இல்லை என்ன வந்தாலும் பயமே இல்லை மாறாத இயேசு கொண்டேக்கு மனம் ஒரு போதும் கலங்கவில்லையே ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் கண்மலையே ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் கண்மலையே என்றுரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் என்றோ நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் என்றோ கடலாழச் சீரும் அக்கினி சூளையில் உன்னை காற்றிடும் பெலவானோ விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயவேண்டாம் அருகில் என்றுரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் என்றோ நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் என்றோ நிந்தைகள் உன்னை சொல்கின்றதோ சம்கரங்கள் இன்றும் உயர்த்திடுமே நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே எலியாவின் தேவன் எங்கே என்று அற்புதம் நடந்திடுமே எலியாவின் தேவன் எங்கே என்று அற்புதம் நடந்திடுமே என்றுரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவர் ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா ஆண்டவரே அப்படியே கண்களை மூடி என்னை கைவிடாதவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க செய்தீர் என்றோ நான் ஒருபோதும் ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா இதுவரை செய்தீர் என்றோ கடலாழச் சீரும் ஆமென் சூளையிலும் என்னை காற்றிடும் பெலவானே உம்மை ஆராதிக்கிறோம் விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயவேண்டாம் அருகில்
கண்களை மூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லமா? ஹல்லேலூயா ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை, என்றை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தீரன்றோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தீரன்றோ. கடலாழச்சிலும் அக்கினி சூளையிலும் என்னை காற்றிலும் பலவானோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கோபங்களோ பயமேந்தமனுக்கினா, என்றை செய்தவர் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். என்றை செய்தவர் ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை, என்றை செய்தவர் ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நன்றி தகப்பனே, நீர் எங்கள் அருகில் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவர்களும் அதிகமானவராய் ஏராளமானவராய் தாராளமானவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே, நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்ற வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வெற்றி சிறக்க செய்தவராய் மாற்றினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் எங்களை மாற்றி இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவன் என்ற வார்த்தையின்படி உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க. இந்த ஆராதனையின் மீதியான பகுதியை உம்முடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். The book of Isaiah chapter 43 verses 1 and 2. இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. But now thus says the Lord, He who created you, O Jacob, He who formed you, O Israel, fear not, for I have redeemed you, I have called you by name, you are mine. When you pass through the waters, I will be with you, and through the rivers, they will not overwhelm you. When you walk through fire, you shall not be burned, and the flame shall not consume you. பயத்திற்கான ஆவிக்குரிய காரணங்கள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். We've been meditating on God's word entitled The Spiritual Reasons for Fear. பயம் தேவனால் வடிவமைக்கப்பட்ட இயல்பான உணர்வாகும். Fear is a natural instinct that was designed by God. பயமானது ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகிறது என்பதை நாம் உணரும்போது, Whenever you feel afraid, அதற்குரிய வலுவான உணர்வு பூர்வமான பதில் செயலாய் இருக்கிறது. it is a responsive act that you respond to. பயமானது ஒரு பாதுகாப்பு சாதனமாக செயல்படுகிறது. Fear works like a protective shield. உண்மையான ஆபத்து வரும்போது, When real danger occurs, நமது சரீரத்தில் உள்ள அமைப்புகளை செயல்படும்படி தூண்டுகிறதாய் இருக்கிறது. it invokes us to respond to it. பயம் நமக்கு நண்பனாய் இருக்கும்படி
In order for fear to be your friend, நம்முடைய நன்மைக்காக தேவனால் கொடுக்கப்பட்டது. God had given it to us to our advantage. ஆனால் மனுஷன் பாவம் செய்த பிறகு, But after man had sinned, மனிதனுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட பயம், fear which was given to man's advantage, மனிதனுக்கு தீமையாய் மாறிவிட்டது. became a disadvantage. மனிதனுக்கு நன்மையாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்ட பயம், Fear which was given for good, மனிதனுக்கு விரோதியாய் மாறிவிட்டது. became his enemy. பயம் நம்முடைய நண்பனா அல்லது எதிரியா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் How என்றால், can we know if fear is our friend or our foe? நாம் பயப்படும் போது அந்த பயம் நமக்கு என்ன செய்கிறது? When you're afraid, what does that fear do to you? நாம் பயப்படும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. And it depends on what you do when you are afraid. பயம் நம்மை உயரமான இடத்துக்கு செல்லும்படி தூண்டுதல் அளித்தால், If fear invokes you to go to a higher place, பயம் நம்முடைய நண்பனாய் இருக்கிறது. then fear is your friend. பயம் நம்மை இருளின் ஆழத்தில் தள்ளிவிட்டால், But if it pushes you to the darkest depth, பயம் நம்முடைய எதிரியாய் இருக்கிறது. then fear is your foe. பயம் நம்மை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லும்படி, In order for fear to take you to a protective place, உரைச்ச குரலில் ஒலிக்கும் எச்சரிக்கை மணியாயிருந்தால், if it is like a siren that alarms you or warns you, அது நம்முடைய நண்பனாய் இருக்கிறது. then it is your friend. பயம் நம்முடைய மனதை சிறைப்படுத்தும் பூட்டாயிருந்தால், But if fear is like a lock that imprisons you, அது நம்முடைய எதிரியாய் இருக்கிறது. then it is your enemy. பயம் நம்மை பலனடைய செய்தால், If fear would strengthen you, பயம் நம்முடைய நண்பனாய் இருக்கிறது. then fear is your friend. பயம் நம்மை பலனிழக்க செய்தால், But if fear weakens you, பயம் நம்முடைய எதிரியாய் இருக்கிறது. then fear is your enemy. பயம் ஒரு முற்போக்கான காரியமாய் இருக்கும்படி, In order for fear to be to your advantage, தேவன் நம்முடைய நன்மைக்காக பயத்தை கொடுத்தார். God had given us fear for our good. நம்மை எச்சரிக்கும்படி பாதுகாப்பு சாதனமாக பயத்தை நமக்கு கொடுத்தார். He had given us fear that it might warn us and be a protective shield. ஆனால் பாவமும் பிசாசும் அந்த பயத்தை பிற்போக்கான ஒன்றாய் மாற்றிவிட்டது. But sin and Satan had made it a disadvantage. நம்மை அழிக்கும் ஒன்றாய் மாற்றிவிட்டது. It had brought destruction in our lives. ஆகையால் பிற்போக்கான பயம் நம்மை ஆளுகை செய்யும் போது, Therefore, whenever negative fear overtakes you, தேவனே நம்முடைய ஒரே பாதுகாப்பாய் இருப்பதை காணுங்கள். we have to see that God is our only protection. பயப்படும் போது அவருடைய உதவியை நாடுங்கள். We have to seek his help when you get afraid. ஆகையால் தான் தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். That is the reason why God has given us such a promise. இப்பொழுதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். He says, but now thus says the Lord, he who created you, O Jacob, he who formed you, O Israel, fear not, for I have redeemed you, I have called you by name, and you are mine. இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயப்படலாம். Today the whole world may be afraid. ஆனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But there is no need for you and I to fear. அதற்கு காரணம் என்னவென்றால், And if you ask the reason, யாக்கோபே இஸ்ரவேலே என்கிற வார்த்தை the words, O Jacob and Israel, ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் குறிக்கிறது. refers to you and I who are saved. ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறவர் யார் என்றால், And if you ask who is the person who looks at you and I and say, don't be afraid, அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. it is not an ordinary person. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறது. It says that it is the God who created us. It is the God who formed us. நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that it is he who summoned us. நம்மை ரட்சித்தவர், நம்மை மீட்டெடுத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. It says that he is the one who saved us and who redeemed us. இப்படிப்பட்ட சர்வ வல்லவர் நம்மை பார்த்து, Such an almighty God says, பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். fear not. ஆனாலும் அநேக நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படுகிறோம். But yet we as a children of God get afraid. நாம் பயப்படுவதற்கான ஆவிக்குரிய காரணங்கள் என்னவென்றால், And if we ask what are the spiritual reasons for us to fear, முதலாவது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து போகும்போது, whenever we forget what the good that God has done for us, தேவனுடைய வல்லமை நமக்கு என்ன செய்யும் என்பதை நாம் மறந்து போகும்போது, and when we forget what his power is able to do, பயம் நம்மை ஆளுகை செய்கிறது. fear takes over us. 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், If we read from the book of 1 Samuel chapter 17, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயத்தினால் செயலிழந்து போனார்கள். we see that all the Israelites were paralyzed in fear.
இஸ்ரவேலின் ராணுவமும் இஸ்ரவேலின் ராஜாவும் பயத்தினால் செயலிழந்து போனார்கள். The whole host of the armies of Israel and the king of Israel were afraid. அதற்கு காரணம் என்னவென்றால், And if you ask the reason, கோலியாத் என்னும் பெலிஸ்தியனாகிய ராட்சதன் there was a giant named Goliath who was a Philistine. அவர்களுக்கு எதிராக வைத்த சவாலுக்கு பதில் சொல்ல முடியாமல், It is because they could not give an answer to the challenge that he had given. முழு தேசமும் அந்த சவாலுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயத்தினால் செயலிழந்து போனது. The whole nation had been paralyzed in fear because they could not give an answer to the challenge. ஆனால் சாதாரண ஆடு மேய்ப்பனாகிய தாவீது, But an ordinary shepherd boy named David, ஒரு வாலிபன் மாத்திரம் அந்த சவாலை எதிர்த்து நின்றான். only a youngster was able to resist or go against that challenge. அந்த சவாலை சந்திப்பதற்காக சென்றான். He was prepared to go against the challenge. முழு தேசமும் பயந்தபோது, While the whole nation was afraid. தாவீது மாத்திரம் ஏன் பயப்படவில்லை என்றால், If you ask why was David fearless, தாவீதுக்கு இருந்த தேவனை குறித்த அறிவு, it was because of the knowledge that David had regarding God. தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதையும், He knew what God had done for him இன்று தனக்கு என்ன செய்வார் என்பதையும் and what God is able to do for him today. அவன் நன்றாக அறிந்திருந்தான். He knew எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தான். and he had remembered everything. ஆகையால் தான் 37வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறான், That's why in verse 37 he says, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்று. He says, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear will deliver me from the hand of this Philistine. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், Even in our lives, when we remember what God has done for us in the past, இன்று என்ன செய்வார் என்பதை தியானித்து பார்ப்போம் என்றால், and if we meditate and see what God is able to do today, தாவீதை போல பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுக்கலாம். we also can conquer fear just like David. 45ஆம் வசனம் 46வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறான், Verse 45 and verse 46 he says, நீ பட்டயச்சோடும் ஈட்டியோடும் கேடகச்சோடும் என்னிடத்தில் வருகிறாய். David said, you come with a sword and a spear and a javelin. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரினுடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று. But I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defiled. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்கிறான். And then he says, this day the Lord will deliver you into my hands. அதன் மூலமாக இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறான். And then he says, through this all the earth may know that there is a God in Israel. இப்படிப்பட்ட அறிவுதான் Such a knowledge தாவீதுக்கு தைரியத்தை கொடுத்தது. had given David the boldness. அவன் பயந்தபோது, When he was afraid, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தார் என்கிற காரியங்களை அவன் நினைவு கூர்ந்தான். he remembered and recalled all the good things that God had done for him in the past. இன்று எனக்கு என்ன செய்வார் என்பதை நினைவு கூர்ந்தான். He remembers what God is able to do. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of 2 Chronicles chapter 20, 3வது வசனத்தில் யோசபாத் மிகவும் பயந்தான் என்று in சொல்லப்பட்டிருக்கிறது. verse 3 we see that Jehoshaphat was greatly afraid. யோசபாத் பயந்தபோது அவர் என்ன செய்தார் என்றால், And when he was afraid, what did he do? தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உபவாசத்தை கூறினார். He told all the people in the nation to hold a fast. எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்படி கட்டளையிட்டார். And he commanded all the people to assemble at the church. எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால், They all got together and what did they do? தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை தியானித்தார்கள். They began to meditate on who God is. இதுவரைக்கும் தேவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மையான காரியத்தை எண்ணி They பார்த்தார்கள். had remembered and recalled what God had done for them till then. தங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தார்கள். They remembered the good things that God had done to their forefathers. இன்றைக்கு தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்வார் என்பதை எண்ணி பார்த்தார்கள். And they remembered what God is able to do today. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். They remembered all the promises of God and they thanked the Lord. தேவனை துதித்து பாட They ஆரம்பித்தார்கள். began to give praises and sing and worship. எதிரிகளை எதிர்த்து நிற்க ஆரம்பித்தார்கள். They resisted and went against their enemies. ஆகையால் மாபெரும் ஜெயத்தை யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் தேவாதி தேவன் கொடுத்தார். That's why Almighty God gave them a great victory. இந்த நாளிலும் கூட பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். Even today you may be in a situation of fear. அநேக காரியங்கள் நம்மளை பயமுறுத்தும் காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். Many things that try to frighten you may surround you. ஆனால் யோசபாத்தை
போல தியானியுங்கள். But just like Jehoshaphat, you have to meditate. யோசபாத்தை போல நாம் தியானிக்கும்போது, And if we meditate like Jehoshaphat, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கும்போது, and when we remember the good things that God has done for us, கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்ய வல்லவர் என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது, and when we recall all the good things that God has done for எல்லா us, பயத்தின் மீதும் நாம் ஜெயம் எடுக்கலாம். we can overcome every fear. இரண்டாவது, தேவன் நம்மை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். Secondly, God has bought us for a price. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் மறந்து போகும்போது பயப்பட ஆரம்பிக்கிறோம். And you begin to fear when you forget that you belong to God. 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of 1 Corinthians chapter 7 verse 23, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says you are bought with a price, do not become bond servants of men. தேவாதி தேவன் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். Almighty God has bought us for a price. நமக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் என்னவென்றால், And if you ask what was the price that was paid, 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனத்தை வாசிப்போம் என்றால், if you read from the book of 1 Peter chapter 1 verse 18 and 19, அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், we are not ransomed by the perishable things such as silver or gold, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. but with the precious blood of Christ, a lamb without blemish or defect. நமக்காக செலுத்தப்பட்ட கிரயம் வெள்ளியும் பொன்னும் அல்ல, The price that was paid for us was not silver or gold, மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற இரத்தம் என்று பேதுரு சொல்லுகிறார். but Peter says it was the precious blood of Christ, a lamb without blemish or spot. ஆகையால் தான் சங்கீதம் 49:9 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், That's why in Psalm 49 verse 9 the psalmist says நம்முடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று. that the ransom of a soul is precious. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the Gospel of Matthew chapter 20 verse 28, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லுகிறார். it says, even as a son of man did not come to be served but to serve and to give his life as a ransom for many. நமக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் அவருடைய ஜீவனாய் இருக்கிறது. The price that was paid for us was his life. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Acts chapter 20 verse 28, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் நம்மை சம்பாதித்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். we see that God has earned us by his own precious blood. தம்முடைய சுய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் சொல்லுகிறது. In the book of Acts it says that he has paid his own precious blood as a ransom. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, In the book of 1 Peter chapter 2 verse 9 it says, நீங்களும் நானும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்கள் என்று. that we are his own people to declare his praises. சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Zechariah chapter 2 verse 8, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. the word of God says that you are the apple of his eye. இன்றைக்கு நீங்களும் நானும் பயப்படுவோம் என்றால், Today if you and I are afraid, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், we belong to God. தேவன் நம்மை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், And when you realize that God has bought us for a price, அந்த பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுக்கலாம். you can overcome fear. மூன்றாவதாக, தேவனே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை நாம் மறந்து போகும்போது பயப்பட ஆரம்பிக்கிறோம். Thirdly, you begin to fear when you forget that God can help you. பயம் எப்போது நம்மை ஆளுகை செய்யும் என்றால், If you ask when will fear overtake you, தேவனே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை நாம் மறந்து போகும்போது, it is when you forget that God is your helper. 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of 1 Samuel chapter 13 and chapter 14, பெலிஸ்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனைக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. we see the armies of the Philistines coming against the armies of the Israelites. பெலிஸ்தியரின் சேனை இஸ்ரவேல் சேனையை விட அதிகமாய் இருந்தபடியினால், And because the armies of the Philistines were more in number, பெலிஸ்தியர்கள் பலத்திருந்தபடியினால், and because the armies of the Philistines were mightier, இஸ்ரவேலின் சேனை வீரர்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். all the men of Israel fled and hid themselves. எல்லா சேனை வீரர்களும் பயந்து ஒளிந்து கொண்ட போதிலும், While all the men fled and hid themselves, சவுலின் மகனாகிய யோனாத்தான் மாத்திரம் only Saul's son named Jonathan தன்னுடைய ஆயுததாரியாக ஒரு வாலிபனை அழைத்து கொண்டு calls one man who was his armor bearer with himself, அந்த பெலிஸ்தியரின் சேனையில் ஒரு
படைப்பிரிவை தாக்க ஆரம்பித்தான். And begins to attack one part of the garrison. அவன் விசுவாசத்தோடு செய்த இந்த செயலின் காரணமாக And because of his act of faith, தேவன் பெலிஸ்தியரின் சேனை முழுவதையும் திகிலடைய செய்து God had caused the whole armies of the Philistines to panic இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக ஓடி போகும்படி செய்தார். and caused them to flee in front of the armies of the Israelites. மற்றவர்கள் பயத்தில் ஓடிய வேளையில் While everyone ran away, பெலிஸ்தியரை எதிர்த்து நிற்பதற்கான துணிவை பெறும்படி யோனாத்தான் தேவனை பற்றி அறிந்திருந்தது என்னவென்றால், if you ask what had Jonathan had known about God, 6வது வசனம் சொல்லுகிறது, verse 6 says, யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருட்சசேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். Jonathan said to the young man who carried his armor, come, let us go over to the garrison of these uncircumcised. It may be that the Lord will work for us, for nothing can hinder the Lord from saving by many or by few. யோனாத்தானுக்கு இருந்த தைரியத்துக்கு காரணம் என்னவென்றால், If you ask what was the reason for Jonathan's boldness, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்கிற அறிவு. he had the knowledge that the Lord will work for him. ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை என்கிற ஒரு அறிவு. And he had the knowledge that nothing can hinder the Lord from saving. இன்று தேவனே நமக்கு உதவி செய்கிறவர் என்கிற அறிவுதான் அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. The boldness that he received was because he had the knowledge that God can save him. இன்று நீங்களும் நானும் பயப்படுவோம் என்றால், Today if you and I are afraid, தேவனே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை தியானிக்க ஆரம்பியுங்கள். we have to begin to meditate that God himself is our helper. அவருடைய உதவியும் ஒத்தாசையும் நாடுங்கள். We have to seek his help and his aid. எல்லாம் பயப்படுகிற சூழ்நிலையில் மீது நாம் ஜெயம் எடுக்கலாம். We can overcome every fear. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். In the book of Hebrews chapter 13 verse 6 we see, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நாம் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it says we can say confidently, the Lord is my helper, I will not fear, what can man do to me? தேவனே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை நாம் நினைவு கூறும்போது, When we remember that God himself is my helper, பயத்தின் மீது ஜெயம் எடுக்கலாம். you can conquer fear. நான்காவதாக, தேவனே நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் என்பதை மறந்து போகும்போது பயம் நம்மை ஆளுகை செய்கிறது. Fourthly, you are overcome by fear when you forget that God himself is our comforter. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், If you turn your Bibles to the Gospel of John chapter 12, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது, when our Lord Jesus Christ did ministry on the earth, பல யூதர்கள் வெளியரங்கமாய் அவர் மீது விசுவாசம் வைத்து many Jews openly believed in Jesus வெளியரங்கமாய் இயேசுவை பின்பற்றினார்கள். and followed him publicly. ஆனால் பல யூத தலைவர்கள் But many Jewish leaders அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். had believed in Jesus, ஆனால் அந்த விசுவாசத்தை வெளியரங்கமாய் காண்பிக்கவில்லை. but they did not publicly declare it. இயேசுவை வெளியரங்கமாய் பின்பற்றவில்லை. They did not follow Jesus publicly. அதற்கு காரணம் என்னவென்றால், And if you ask the reason why, பரிசேயர்களுடைய தயவை இழந்து விடுவோமோ, they had the fear of losing the favor of the Pharisees, ஜெப ஆலயத்துக்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்படுமோ என்கிற பயம். or they would be hindered from entering the synagogue. அந்த பயம் இயேசுவை வெளிப்படையாய் விசுவாசிக்கவும், That fear had objected them from following Jesus openly அவரை பின்பற்றவும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. and did not give room for them to follow Jesus. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம் என்றால், But if you read from the book of Isaiah chapter 51 verse 7, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இதயத்தில் பதிச்சிருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it says, listen to me, you who know righteousness, the people in whose heart is my law. Fear not the reproach of man, nor be dismayed at them reviling you. நீதியை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் மனுஷர்களுக்கு பயப்படக்கூடாது, அவர்கள் தூஷணங்களால் கலங்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he who knows righteousness should listen to the word and to the heart of the law. 12வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read verse 12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷருக்கும் புல்லுக்கோப்பாய் இருக்கிற மனுப்புத்திரருக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து
பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கும் நீ யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says, I am he who comforts you. Who are you that you are afraid of man who dies, of the son of man who is made like grass, and have forgotten the Lord your maker who stretched out the heavens? தேவனே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். It is God who comforts us. ஆகையால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. So the Bible says there's no need for us to fear. ஐந்தாவதாக, Fifthly, தேவனே நமது வாழ்க்கையின் மீது ராஜரீக அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்பதையும், God has sovereign power over us. அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதையும் நாம் மறந்து போகும்போது பயம் நம்மை ஆளுகிறது. And when you forget that he can protect you, you fear. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 27வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், If you turn your Bibles to the book of Acts chapter 27, ஒரு நூற்றுக்கு அதிபதி பவுல் அப்போஸ்தலரையும் அவனோடு கூட இருந்த ஆட்களையும் அழைத்து கொண்டு செல்கிறார். we see that a centurion took St. Paul and some other men along with him. அவர்கள் கப்பலில் பிரயாணப்பட்டு சென்றபோது, And they were traveling in the ship. ஏறக்குறைய 14 நாட்கள் சூறாவளி காற்றினால் தாக்கப்படுகிறார்கள். And for about 14 days they were attacked by a storm. பலத்த சேதங்கள் அவங்களுடைய வாழ்வில் நடைபெறுகிறது. There was a great loss in their life. ஆபத்தான சூழ்நிலையில், In the midst of danger, பவுல் அப்போஸ்தலனோடு கூட பிரயாணப்பட்ட எல்லாரும் நம்பிக்கை இழந்து போனார்கள். everyone who had traveled with St. Paul had lost all hope. 14 நாட்கள் சூறாவளி காற்றினால் பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள். For 14 days they were in the midst of a cyclone and they were gripped in fear. 14 நாட்கள் அந்த பலத்த காற்றுக்கு எதிராக போராடின பின்பும், They have been wrestling against those winds for 14 days. பவுல் அப்போஸ்தலன் அங்கிருந்த ஜனங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறார். And St. Paul gives them encouragement. அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். He gives them boldness. அந்த தைரியத்துக்கு காரணம் என்னவென்றால், And if you ask what was the reason for his boldness, தேவனை குறித்து இருந்த அறிவு, it is because of the knowledge that he had of God. தன்னுடைய வாழ்க்கையின் மீது அவர் ராஜரீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு, He had the knowledge that God has sovereign power over his life. தன்னோடு பிரயாணப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், He looks at the people who are traveling with him and said, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for you to fear. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். It is God's will that I should go and stand before Caesar. ஆகையால் அவருடைய சித்தம் நிறைவேறும்படி, So, in order for his will to take place, என்னை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to protect me. அவர் எல்லா சூழ்நிலையின் மீது அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார். He has complete power over every situation. ஆகையால் திடமனதாய் இருங்கள். So be strong, he says. பொருள் சேதமும் கப்பல் சேதமும் வருமோ ஒழிய, There will be only a loss of the ship and certain things. நம்முடைய ஜீவனுக்கு சேதம் வராது என்ற நம்பிக்கையை அவன் கொடுத்தான். And he gave them hope that there will not be any loss of lives. பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னவென்றால், If you ask what was the reason behind Paul's boldness and trust, சங்கீதம் 46:2 இப்படியாக சொல்லுகிறது, Psalm 46 verse 2 says, பூமி நிலை மாறினாலும், even if the earth is moved, மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், or the mountain is thrown in the midst of the sea, அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says there's no need for you to fear even if the waters roar and foam. காரணம், எல்லா வல்லமைக்கு மேலாக தேவாதி தேவன் ராஜரீக அதிகாரம் கொண்டிருக்கிறார். It is because God has sovereign power over everything. சங்கீதம் 112:7 நம்ம பார்ப்போம் என்றால், If you read Psalm 112 verse 7, துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான், அவனுடைய இதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். the psalmist says he will not be afraid of bad news. His heart is firm, trusting in the Lord. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் You and I as the children of God, ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்தியை கேட்கும்போது whenever you hear bad news, நாம் கலங்க வேண்டிய அவசியம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for you to be afraid. அதற்கு காரணம் என்னவென்றால், The reason is, தேவாதி தேவன் நமது வாழ்க்கையின் மீது ராஜரீக அதிகாரம் கொண்டிருக்கிறார். it is because our Almighty God has sovereign power over us. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் He என்பதை, is able to protect us in any situation. ஆகையால் அவருடைய அதிகாரத்தை நாம் எண்ணி
எண்ணி பார்ப்போம். Therefore let us understand his sovereignty அவருடைய வல்லமையை நாம் எண்ணி பார்ப்போம். and let us realize his power அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை எண்ணி பார்ப்போம். and let us realize that he is our helper பயத்தை நாம் மேற்கொள்வோம். and let us overcome fear. ஆகையால் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதையும், Therefore what God has done for us இன்றைக்கு அவர் நமக்கு என்ன செய்ய வல்லவர் என்பதையும், and what he is able to do for us in the present நம்மை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதையும், and that he has bought us for a price and that we belong to him அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதையும், and that he is our helper நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் என்பதையும், and he is our comforter நமது வாழ்க்கையின் மீது ராஜரீகம் அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்பதையும் and that he has sovereign power over us. நாம் எண்ணி பார்ப்போம். Let us realize it பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுப்போம். and let us overcome fear. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you and I who are saved to be நமக்கு afraid. இருக்க வேண்டிய ஒரே ஒரு பயம், The only fear that we should have முற்போக்கான பயம், is a positive fear. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே. It is a fear that we have for the Lord. ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். It is a reverential fear. கர்த்தருக்கு பயப்படுவோம். Let us fear God அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். and let us live according to his word இந்த உலகத்தில் தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்று சுகத்தோடு கூட வாழ்வோம். and let us live safe and secure in the protection of the Lord. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. நீர் எங்களுக்கு கொடுத்த முற்போக்கான பயம் என்கிற உணர்வுக்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us a positive fear in our lives. உமக்கு பயப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us an instinct that we should fear you. உமக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த முற்போக்கான பயத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us a positive fear to give you reverence and honor. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி, Just as the word of God says, blessed is the man who fears the Lord. உமக்கு பயந்து உம்முடைய ஆசீர்வாதத்தில் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். We pray that we may fear you and walk in your ways. இந்த நாளிலும் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா பிற்போக்கான பயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for every negative fear that has been gripping the whole world. பயப்படுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for every child of God who is in fear. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படிக்காக நாங்கள் In ஜெபிக்கிறோம். the name of Jesus, we pray that they may be liberated from every fear. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி பார்க்கவும், For them to realize what all the good things that you have done, இன்றைக்கு நீர் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கவும், and that they may realize what you are able to do in the present, நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்பதை எண்ணி பார்க்கவும், and that you are a helper, நீரே ஆறுதலையும் பாதுகாப்பையும் அளிக்கிறவர் என்பதை தியானிக்கவும், and that we may meditate that you are the God who comforts us and protects us. கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you give us this grace. எல்லா பயத்தின் சூழ்நிலைகள் மீது நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். We pray that we may overcome every circumstance of fear. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு We செலுத்துகிறோம். give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை உம்முடைய நாம மகிமைக்காக வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that we may live a victorious life for your glory in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. and all that is within me, bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. and forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் and the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலம் நான் அனைவரோடு கூட be with you all now and forever. இருப்பதாக. Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.